Hi, welcome to Sivakasi Samayal Express channel. Title பார்த்திருப்பீங்க கோதுமை மாவு bread பண்ண போறோம். அதாவது whole wheat bread பண்ண போறோம். வாங்க ரெசிபி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப நாள் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ரெசிபி பட் இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. சோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. இப்போ இந்த நம்ம ஹோல் வீட் பிரெட் அது பண்ணுறதுக்கு வந்து பால் ½ கப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ½ கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து லைட் ப்ரௌன் சுகர், டமரீரா சுகர்னு இருக்குது இல்லையா, இது வந்து ஃபுல் சுகர் இதில் நான் போட்டுடுறேன். இது போக ஈஸ்ட் வந்து பொங்குறது வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், அந்த ஒரு 5 மினிட்ஸ். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் போட போகிறேன். கண்டிப்பாக இது வந்து வார்மாக இருக்கணும், பால் வந்து வார்மாக இருக்கணும். இதை இந்த மாதிரி போட்டுட்டு இது நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பியோர் கோதுமை மாவு, கடையில் வாங்குகிற ஆட்டா மாவு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் இந்த மாவு மில்லுலெல்லாம் போய் பியோர் கோதுமை மாவு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அந்த மாவு. இது வந்து 2.5 கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இப்போது இந்த இதில் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சுகர் இதுக்கு வேணுங்கிற இந்த ஃபுல் ரெசிபிக்கு வேணுங்கிற சுகர் வந்து நான் போட்டுட்டேன், இதில் ஈஸ்ட்லேயே போட்டுட்டேன். ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லை சுகர் போடணும்னு. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி இருக்குது இந்த ஈஸ்ட்டு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி தான் நான் இது பண்ண போகிறேன். இப்போ இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வார்ம் வாட்டர் நான் போட்டு வச்சுருக்கேன். திருப்பி நீங்கள் என்ன தண்ணியோ இல்லை திருப்பி பாலே தான் ஊற்ற போகிறீங்கன்னா கூட வார்மாக இருக்கணும். தண்ணியாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி அது வார்மாக தான் இருக்கணும். அது வார்மாக இருந்தால் தான் உங்களுக்கு பெனைய அந்த ஈஸ்ட் வந்து அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிணையிற மாதிரியே மாவு பிணைஞ்சால் போதும். நம்ம சில நேரம் வந்து நமக்கு மாவுக்கு வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக 1 கப் ஆஃப் லிக்விட் எடுத்து வச்சேன். ½ கப் மில்க்கு, ½ கப் இது. ஆனால் எனக்கு இன்னும் கூட தண்ணி தேவைப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளார். அந்த மாவுனுடைய கணிசத்தை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் இங்கே கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்க போகிறேன். இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஹாட் வாட்டர்னால் வார்ம் வாட்டர், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி மாவு பிணையணும். நம்ம ட்ரையாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும். இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிட்டிங்கன்னா போதும். சரியா? எஸ், இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு இருக்கணும். இதை வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தூவிக்கோங்க. நான் வந்து என்னோடது சர்ஃபேஸ் வந்து க்ளீன் சர்ஃபேஸ் தான். இப்போது இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் பட்டர், 100 கிராம்ஸ் இல்லை சாரி, ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து
மெல்ட் பண்ண பட்டரை வந்து இப்படி ஒரு டேபிள் ஸ்பூனாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதை சேர்த்து நீட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனாலும் நீட் பண்ணணும். நம்ம நீட் பண்ணோன்னா தான் அதில் இருக்கிற க்ளூட்டன் வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவேட் ஆனால் தான் நமக்கு ப்ரெட்டு வந்து நல்ல போரஸாக கிடைக்கும். இது மாதிரி நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீட் பண்ணுறேன்ல, இதே மாதிரி நான் இன்னும் 3 டேபிள் ஸ்பூன், அதாவது டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அந்த இருந்த பட்டர் ஆட் பண்ணுறதும் சரி, தண்ணி ஆட் பண்ணுறதும் சரி, எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாவுனுடைய கன்சிஸ்டன்சி. உங்கள் மாவு வந்து கணிசம் எப்படி இருக்குது, அதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு டோ வரணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரணும். இப்போ இதை வந்து நான் இதே பவுலில் தான் இது பண்ண பவுல்லே நான் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். இது வந்து ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் மார்கழி மாதம் வேறு பிறந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக சில்லுன்னு தான் இருக்கும். இட் நீட்ஸ் மோர் தேன் 2 ஹவர்ஸ். ஸோ அதனால் 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த மாதிரி இருக்குது டோ. ஸோ இப்போ இதை கொஞ்சமாக இதை அகெயின் நான் வந்து இந்த மாவு தான் போடுறேன், கோதுமை மாவு தான் போடுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட இந்த இடத்துல தூவிக்கலாம். இதை வந்து இப்போ இன்னும் ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நம்ம நல்லா நீட் பண்ணிக்கலாம். மாதிரி நீட் பண்ணிவிட்டு ரொம்ப அந்த ஏரை வந்து எஸ்கேப் பண்ண விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு கோதுமை மாவு போட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். லாங்காக தேய்ப்போம், இல்லை ரொம்ப சர்க்கிளாக தேய்க்க வேண்டாம். இது வந்து இதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேயா? இதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இதை விட நான் வந்து ஃபோல்டு பண்ணும்போது இது வந்து இன்னும் கூட அது சுருங்கி தான் வரும். ஸோ இப்போது இந்த டின் இருக்கு இல்லையா, இந்த டின்னில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இதை ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம். ஃபுல்லாக எல்லா சைட்ஸுமே இந்த ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம்னா அப்படின்னா தான் இது ஒட்டாமல் வரும். நமக்கு வெளியே வரும்போது ஒட்டாமல் வரும். ஸோ எல்லா பக்கமும் இது பண்ணி வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இப்போது இந்த மாதிரி இதை பிஞ்ச் பண்ணிக்கணும். பிஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் இப்படி டக்கின் பண்ணணும். உள்ள இந்த சைட்ஸ் வந்து இந்த மாதிரி திரும்பி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இதை வந்து
இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ஓப்பனாக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து இன்னொருக்க இந்த மாதிரி ஒரு உருட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றாயிடும். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக ஒரே சைஸில் இருக்குது. இப்போது இது பாருங்கள், நான் வந்து இதை உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து இப்போது இந்த மாதிரி இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிட்டு இருக்கும். அந்த இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இந்த இதை வந்து நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு திருப்பி இது வந்து இன்னொரு 1 hour வரைக்கும் நான் இது வச்சுருக்க போகிறேன். இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம். இதில் இந்த உப்பு வந்து நான் ஏற்கனவே நிறைய தடவை யூஸ் பண்ணது தான். அதே உப்பு நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டோ இல்லை பாட்டிலில் போட்டோ வச்சுக்கோங்க. அது நல்லா விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு ஸ்டாண்டு இதையும் போட்டுட்டு போட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இதை ஃபுல் பட்டரையும் இப்போவே தேய்ச்சிடாதீங்க. நம்ம வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தேய்க்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம வச்சிடலாம். இது வந்து இப்போ ஒரு 6 minutes வரைக்கும் ப்ரீஹீட் ஆயிருக்கு. இப்போ நான் அதை வந்து வைக்க போகிறேன். இந்த இது இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் வந்து இந்த லிட்டு போட்டு தான் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இது வந்து கேர்ஃபுல்லாக வைங்க, சூடாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் நடுவில் இதை பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு அந்த இதை ஓப்பன் பண்ண வரல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இப்போது நல்ல மேலே குக்கான மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் மேலே காட்டுறேன். இப்போது சைட்ஸ்லலாம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் வந்து இதில் தடவிட்டு இப்போ இதை வந்து இந்த மூடி போடாமல் நான் வந்து இந்த இதை நான் இன்னொரு 10 minutesக்கு வைக்க போகிறேன். ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இதோ இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போது இதை வெளியே எடுத்துட போகிறேன். இது நல்லா இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் வந்து இதை வந்து இப்போது இன்னும் பயங்கர ஹாட்டாக இருக்குது. இதை நான் திருப்பி வச்சிடுறேன். பார்த்தீங்களா, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கோதுமை மாவு பிரெட்டு, அதுவும் அவன் இல்லாமல் நான் பண்ணி காட்டியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2 சஜஷன்ஸ். கோதுமை மாவு பிரெட் வந்து ஐ எம் ஹாப்பி. எனக்கு வந்து அதனுடைய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து நான் ஒரு சின்ன கரெக்ஷன் நான் பண்ணணும்னா இது வந்து இது வந்து நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மாவு நான் லாஸ்ட் டைம் வாங்கின மாவில் பண்ண பிரெட் வந்து கரெக்டாக 1 cup தண்ணியில் வந்து கரெக்டாக மாவு சேர்ந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து மாவு வந்து 1.25 cup லிக்விட் பிடிச்சது. அதாவது 1/2 cup பால் 1/2 cup தண்ணி போட்டேன். அதுக்கு போக 1/4 cup தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாவு ஒரு நேரம் வந்து அவங்க ஐ டோன்ட் நோ அதை எப்படி திரிப்பாங்க, அதனால அப்படியா இல்லை ஒரு சில நேரம் அந்த கோதுமனுடைய தன்மையா என்னன்னு எனக்கு புரியல.
எனக்கு எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஸோ ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய மாவு, நீங்கள் எங்கே மாவு வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ 2.5 கப்பு மாவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி பிடிக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். தண்ணி ஆர் லிக்விட், எனி லிக்விட். 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க, 1/2 கப்போ அதுக்கு மேலே தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணியும் பால் ரெண்டுமே வார்மாக தான் இருக்கணும், கண்டிப்பாக வார்மாக தான் இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இனஃப் பபிள்ஸ் கிடைக்கும் உள்ள. ஓகேயா? இது போக இதில் என்ன வேற என்ன, இந்த மாவு விஷயத்தில் வேற என்ன இருக்குது, நல்லா நீட் பண்ணுங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அது எலாஸ்டிசிட்டி இருக்கும், அதனுடைய வந்து பிரெட்டினுடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், அவனில் பண்ணாமல் நான் இன்னைக்கு உங்களுக்கு அடுப்பில் பண்ணி காட்டியிருக்கேன். பட் ப்ளீஸ், இது வந்து ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் ஆச்சு. நமக்கு வந்து டைமும் நமக்கு வந்து இட்ஸ் எ லாங் டைம். இது நான் அவனில் வச்சுருந்தேன்னா எனக்கு 20 மினிட்ஸில் முடிஞ்சிருக்கும். இது வந்து அடுப்பில் வச்சதுனால இட் டுக் அபவுட் 1.25 மணி நேரம் ஆச்சு. எனக்கு 1.25 மணி நேரம் டைமும் எனக்கு வந்து நான் வேற எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியல. ஃபுல்லாக நான் வந்து அடுப்பையே பார்த்துட்டு கரெக்டாக வெந்துட்டு இருக்கா எல்லாம் எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால 1.25 மணி நேரம் ஆச்சு. இன்னொன்று சிலிண்டர், இந்த மாதம் சிலிண்டர் அம்பேல் தான், எப்படியும் இன்னொரு 20 டேஸில் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால இது வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு வந்து அடுப்பில் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் மெத்தட். பட் இதுக்கு மேலே நான் வந்து இதை ட்ரை பண்ணுற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஏன்னா என்கிட்ட அவன் இருக்கு, எனக்கு இதை எதுக்கு அவன்லேயும் இதே மாதிரி 1 hour ஆகும் அப்படின்னா நான் வந்து சரி பரவாயில்ல, அதுலேயும் 1 hour இதுலேயும் 1 hour இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிருவேன். பட் நான் அவனில் வச்சேன்னா எனக்கு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுவும் கண்ணை மூடிட்டு நான் எடுத்து வெளியே வச்சிருவேன், கண்டிப்பாக ரெடி ஆயிடுச்சுங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, வந்து வெந்துச்சா வேகலையான்னு எனக்கு ஒரே டவுட்டு. ஸோ அதனால எனக்கு வந்து பயங்கர டென்ஷன். ஸோ அதனால கேக்காக இருந்தாலும் சரி, பிரெட்டாக இருந்தாலும் சரி, பன்னாக இருந்தாலும் சரி, பீட்சாவாக இருந்தாலும் சரி, எனிதிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். பட் நான் வந்து இனிமேல் அவனில் தான் வைப்பேன் நான். நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். டைமிங்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியாது. இந்த இதுக்கு வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். சிம் ஃப்ளேமில் தான் வைக்க முடியும், ஏன்னா இல்லைன்னா கீழே வந்து உங்களுக்கு பயங்கரமாக டார்க் ஆகிடும், சீக்கிரம் டார்க் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். ஸோ அதனால சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வேற என்ன இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு ட்ரை பண்ணுங்க. 1.25 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதே இது அவனில் வச்சிங்க அப்படின்னா 180 டிகிரி இல்லைன்னா 190 டிகிரியில் வச்சு 20 மினிட்ஸுக்கு வச்சிங்கன்னா பிரெட் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் இன்னும் ஒரு தடவை கண்டிப்பாக அவனில் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ பட் த பிரெட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ வாங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ஒவ்வொரு ரெசிபியாக நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் நான் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். ஓகே, பை.